Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வீசும் சூறைக்காற்று காரணமாக ஏலக்காய் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறைக்காற்றுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தேனி மற்றும் கேரள எல்லையோரப் பகுதிகளில் ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டுள்ள ஏலக்காய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஏலக்காய் செடிகள் முறிந்து சேதமடைந்ததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழையால் மின்கம்பங்கள் மரத்தின் மீது விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு 4 நாட்களாக மின் விநியோகம் தடைபட்டதில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், கிளாவரை, கவுஞ்சி ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் மரம் முறிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக மலை கிராமங்களுக்கு மின் விநியோகம் தடைபட்டது. இந்த நிலையில் தற்போதும் பலத்த காற்றுடன் மழை பெய்வதால் சேதமடைந்த மின் இணைப்புகளை சரி செய்ய தாமதமும் ஏற்பட்டு வருகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மழை காலங்களில் இதே நிலைமை நீடிப்பதால் அதிகப்படியான ஆட்களை பணியில் அமர்த்தி விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் தரை வழியாக கேபிளை அமைத்து தர வேண்டும் என கிராமத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு விடிய பெய்த மழையால் மக்கினாம்பட்டி, ஊஞ்சவேலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்ததுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது.